ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே 2. நான் வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல வரவேற்பு இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் வேறு நம்மளை ரொம்ப புகழ்ந்துருந்தார். மனசுக்கு நிறைவாக இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம வீடியோ பார்த்துட்டு அந்த கமெண்ட்டே மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அவருக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2வது நாள். இன்றைக்கி இந்த குட்டிக்கு நம்ம காலையில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, அகத்திக்கீரை தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்களா பச்சைக்கீரை இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம இந்த கீரையை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குட்டிக்கு வந்து கட்டி விட போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இப்போ தான் இற கொடுக்க போகிறீங்க, ஆனால் குட்டி வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து இந்த குட்டி வந்து மேய்ச்சல் போயிட்டு வந்துருச்சு. என் தம்பி வந்து நடை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியை கொண்டு தோப்பில் நல்லா மேய விட்டுட்டான். ஸோ அதனால தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது. மற்ற குட்டிங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இன்னும் கொடுக்கல, வயிறு ஒட்டி போய் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புது குட்டி புதுசாக வந்து வந்திருக்கு. இது நம்ம மாமா குள்ளது. இனிமேல் தான் நம்மளுக்கு பழகணும். இந்த வீடியோவும் பாருங்கள். இந்த மாதிரி பொடி குட்டி தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வாங்கி வளர்க்குறீங்க. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோ, இந்த குட்டியை அந்த மாதிரி குட்டியாக மாற்றுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டிக்கு வந்து நம்ம கீரை கட்டி விட்ருவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2 குட்டிக்கு வந்து கீரை கட்டி விட்டாச்சு. என்ன ப்ரோ இதுக்கு 2க்கு தான் கட்டி விட்டுருக்கீங்க, இதுக்கெல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால், ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த குட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகணும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு கொஞ்சம் அப்படி விட்டாச்சு. பசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இற கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2க்கும் இற கட்டி போட்டாச்சு. நீங்கள் வந்து இற கட்டி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கல்லோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு திண்டோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆட்டுக்குட்டி வந்து அது மேலே ஏறி நின்று உயரமான இடத்துல நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போனா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குட்டி வந்து கொஞ்சம் நல்லா நீட்டு போக ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த குட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏறும். ஏன்னா இந்த அடியில் உள்ள கீரையை ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த மேலே உள்ள கீரையை சாப்பிட்றதுக்கு வந்து அது மேலே ஏறி கால் வச்சு சாப்பிடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து என்ன உணவு கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா எனக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் மன்னிச்சுங்கிறப்போ உங்களுக்காகவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு, அப்படி இல்லை அப்படின்னா நாளை கழிச்சுக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் யாரும் கொஞ்சம் திட்டாமல் இருங்க, அதான் நல்லது. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.